சிவாய. வணக்கம் நேயர்களே, இதில் நாம் பார்க்க போவது மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த 2026 வருடத்தில் மார்ச் மாதத்தில் பல முக்கிய நிகழ்வுகள் நடக்கப் போகிறது. மாத ஆரம்பத்தில் மேசம் ரிஷபத்தில் எந்த கிரகங்களும் இல்லை. மிதுனத்தில் குரு வக்ர நிலையில் உள்ளார். சந்திரன் கடகத்திலும் கேது சிம்மத்திலும் ராகு கும்பத்திலும் இருக்கும். செவ்வாய், சூரியன், சுக்கிரன் மற்றும் வக்ர நிலையில் புதன், இந்த 4 கிரகங்களும் கும்பத்தில் ராகுவுடன் சேர்ந்து இருக்கும். சனி கிரகமோ மீனத்தில் தன் நட்சத்திரமான உத்திரட்டாதியில் சஞ்சாரத்தில் இருப்பார். இதில் மாத 2ஆம் தேதியில் சுக்கிரன் மீனத்திற்கு பெயர்ச்சியாகும். 3ஆம் தேதி இந்த ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் பௌர்ணமியில் நிகழும். மார்ச் 11ஆம் தேதி குரு பகவான் மிதுனத்தில் வக்ர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் பயணிக்கப் போகின்றார். 15ஆம் தேதி சூரியன் மீனத்திற்கு பெயர்ச்சியாகும். சனி மற்றும் சுக்கிரனுடன் அங்கே சேர்ந்திருக்கும். 16, 17 மற்றும் 18ஆம் தேதி சந்திரன் கும்பத்தில் ராகு, செவ்வாய் மற்றும் புதனுடன் சேர்ந்திருக்கும். 19, 20, 21ஆம் தேதியில் அதே சந்திரன் மீனத்தில் சூரியன், சுக்கிரன் மற்றும் சனியுடன் சேர்ந்து இணைந்திருக்கும். இந்த மார்ச் மாதம் 21ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆகும். 26ஆம் தேதியோ சுக்கிரன் மீனத்திலிருந்து மேசத்திற்கு பெயர்ச்சியாகிறது. 2ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரையில் சுக்கிரன் மீனத்தில் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கும். கூடவே அதே மீனத்தில் நட்பான சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதியில் இருப்பார். கர்மகாரகனான சனி பகவான் சுகபோக யோகக்காரகனான சுக்கிரனுடன் இணையும் போது ஒரு சில ராசிகள் மிக அற்புதமான பலன்களை கண்கூடாக பார்க்க போகிறது. இதை பற்றி ராசி பலனின் முடிவில் கூறுகிறேன், ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். மார்ச் மாதத்தில் பல கிரகங்களின் மாற்றங்கள் நிகழப்போகின்றன. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசினருக்கும் முடிந்த வரையில் துல்லியமாக பலன்களை கணித்துள்ளேன். இதில் உங்கள் ஜாதகத்தில் உதாரணமாக மேச ராசி என்று இருந்து லக்னம் வேறு ஒன்றாக இருந்தால் 2 ராசி பலன்களையும் சேர்த்து பார்ப்பதுதான் சரியான அமைப்பாக வரும். இந்த மார்ச் மாதத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு என்னவென்றால் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆவதுதான். அதன் மூலமாக பல ராசிக்காரர்கள் முன்னேற்றத்தை பார்க்க போகின்றனர். துலாம் ராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் இந்த மாதம் 2ஆம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பெயர்ச்சியாகிறார். உங்கள் ராசிக்கு நட்பு பாராட்டி உச்சமாகும் சனி பகவான் 6ஆம் வீடான மீனத்தில் நட்பாகவே உள்ளார். 6இல் சனி அமர்ந்தால் அள்ளிக் கொடுப்பார் என்பது ஜோதிட மொழியாகும். சுக்கிரனும் அங்கே சேர்வதால் இந்த மாதம் உங்களுக்கு பல விதங்களில் நன்மையாக அமையும். வேலையில் இருப்பவர்களுக்கு உங்கள் கை ஓங்கும். இதுநாள் வரையில் பிரச்சனை கொடுத்து வந்தவர்கள் விலகுவார்கள். அலுவலகத்தில் நல்ல பெயர் உண்டாகும். வேலையில் சம்பள உயர்வு அல்லது ப்ரமோஷன் எதிர்பார்ப்பவர்களுக்கும் இந்த மாதத்தில் நல்ல செய்தி உண்டாகும். உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் குரு பகவான் 11ஆம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில் மாறுவதால் தொழில் புரிபவர்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணவரவு தாராளமாக இருக்கும். வியாபாரத்திலும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகமாகும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். புதிய வேலைக்கு முயற்சிக்கலாம் என்ற எண்ணம் இருந்தால் இந்த மாதத்தில் உங்கள் தேடுதலை ஆரம்பிக்கலாம். தொழிலிலும் புதிய கிளைகள் தொடங்க முதலீடு செய்வதற்கு இது ஏதுவான மாதமாக இருக்கும். குடும்பம். துலாம் ராசியினர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான போக்கு இருக்கும். குருவின் பார்வை 1, 3 மற்றும் 5ஆம் வீட்டின் மீது விழுவதால் குடும்ப உறுப்பினர்கள் உங்களிடம் நல்லபடியாகவே பழகுவார்கள். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குழப்பங்கள் நீங்கி அமைதி நிலவும். திருமணத்திற்கு வரன் தேடுபவர்களுக்கு இந்த மாதம் நல்ல வரன்கள் அமைய வாய்ப்புள்ளது. வீட்டில் வேறு சுபகாரிய நிகழ்வுகளும் நடைபெறுவதற்கான சூழல் கூடி வரும். காதலிப்பவர்களுக்கு உங்கள் 5ஆம் அதிபதி சனி பகவான் 6ஆம் வீட்டில் இருந்து பிரச்சனைகளை கொடுத்து வந்திருக்கலாம். இந்த மாதத்தில் இருந்து குருவின் பார்வை பலமாக 5ஆம் வீட்டின் மீது பதிய போவதால் 11ஆம் தேதிக்கு பிறகு காதலில் இருந்து வந்த பிணக்குகள் நீங்கி நிம்மதி பிறக்கும். துலாம் ராசி பெண்களுக்கு குடும்ப பெண்களாக இருந்தால் குடும்பத்தில் இருந்த இறுக்கமான சூழல்கள் மாறி சந்தோஷம் அடைவீர்கள். கணவன் மற்றும் பிள்ளைகளுடன் இணக்கமான உறவு ஏற்படும். பெரியோர்களின் ஆதரவு உண்டாகும். தந்தை வழி உறவுகள் மூலம் உங்களுக்கு அனுகூலமான செய்திகள் கிடைக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் நல்ல மதிப்பு கிடைக்கும். புதிய பொறுப்புகள் அல்லது இடமாற்றம் எதிர்பார்த்து இருந்தால் இந்த மாதம் சாதகமான பதில் வரும். சுயதொழில் புரியும் பெண்களுக்கும் தொழிலில் நல்ல லாபம் உண்டாகும். மாணவர்களுக்கு
படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். மேல் படிப்பு மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு முயற்சிப்பவர்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்கும் அமைப்பு இந்த மாதத்தில் உள்ளது. வெளிநாடு சென்று படிக்க முயற்சிப்பவர்களுக்கும் உங்கள் 12ஆம் வீட்டு அதிபதி புதன் கிரகம் 21ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகி 11ஆம் வீட்டை பார்ப்பதால் உங்கள் முயற்சியில் வெற்றி உண்டாகும். வயதான துலாம் ராசி நேயர்களுக்கு வீட்டில் நடக்கப் போகும் சுப காரியங்களில் முதன்மையாக செயல்படுவீர்கள். உறவினர்களின் சந்திப்பு உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். நிலுவையில் இருந்த பாக்கிகள் அல்லது இன்சூரன்ஸ் தொகை கைக்கு வர வாய்ப்புள்ளது. உங்கள் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கியம் என்று பார்த்தால் ஆரோக்கியத்தில் நல்ல விதமான அமைப்பையே காட்டுகிறது. நாள்பட்ட நோய்களில் சரியாகும் முன்னேற்றம் காணப்படும். வீட்டில் இல்லாமல் வெளியில் சாப்பிட்டு வேலைக்கு செல்பவர்களுக்கு சனி கிரகம் 6ஆம் வீட்டில் இருப்பதால் வயிறு உபுசம், வாயு பிரச்சனைகள் ஏற்படலாம், கவனம் தேவை. இந்த மார்ச் மாதம் 23, 24ஆம் தேதிகளில் சந்திராஷ்டமம் வருவதால் புதிய முயற்சிகள் அல்லது புதிய தொலைதூர பயணங்களை முடிந்தவரை தள்ளி போடுவது நல்லதாகும். ஆக துலாம் ராசி நேயர்களுக்கு மார்ச் மாதம் தொட்டது துலங்கக்கூடிய அருமையான மாதமாக அமையப்போகிறது. அன்பான நேயர்களே, தற்போது நீங்கள் பார்த்தது ராசிக்கான கோச்சார பலன்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்கள் ராசி இதுவாக இருந்து லக்னம் வேறு ஒரு ராசியில் இருந்தால் அந்த ராசிக்கான பலன்களையும் சேர்த்து பார்ப்பதுதான் சரியாக வரும். இந்த மார்ச் மாதம் நிறைய முகூர்த்த நாட்களையும் பல விசேஷ நாட்களையும் கொண்டுள்ளது. வீடியோ ஆரம்பத்தில் சொல்லிய சனி சுக்கிரன் இணைவு தனித்துவமாக பார்க்கும்போது துலாம் ராசி நேயர்களுக்கு ராசி மற்றும் 8ஆம் வீட்டிற்கும் அதிபதியான சுக்கிரன் சுகஸ்தானம் மற்றும் புண்ணியஸ்தான அதிபதியான சனி பகவானுடன் 6ஆம் வீட்டில் இணையும் போது சுக்கிரனால் ஹர்ஷ விபரீத ராஜயோகம் ஏற்படும் என்பதால் தடைகள், எதிரிகள் மற்றும் நோய்களை வென்று திடீர் அதிர்ஷ்டம் மற்றும் வெற்றியை தரும். சொத்து விஷயங்களில் இருந்த இழுபறி தடைகள் நீங்கும். வேலையிலும் முன்னேற்றம் ஏற்படும். அதோடு மார்ச் மாதம் 3ஆம் தேதி நிகழப்போகும் சந்திர கிரகணம் இந்த 2026இன் முதலாவது கிரகணமாகும். இது இந்திய நேரப்படி சரியாக மாலை 6 மணிக்கு ஆரம்பித்து அதே மாலை 7:32 முடிவடைகிறது. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா மற்றும் கர்நாடகாவில் இந்த சந்திர கிரகணத்தை பகுதியளவு மட்டுமே காண முடியும் என நாசா விஞ்ஞான கூடமானது அறிவித்துள்ளது. இந்த நேரத்தில் முடிந்த வரையில் திட உணவுகளை சாப்பிடாமல் இருப்பது நல்லதாகும். கர்ப்பிணி பெண்களும் வெளியே பயணிப்பதை தவிர்க்கவும். குரு பகவான் வக்ர நிவர்த்தி பலன்கள் அனைத்து ராசிகளுக்கும் எங்கள் சேனலில் பதிவேற்றப்பட்டுள்ளது. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதையும் பார்த்து பயன்பெறுங்கள். எங்கள் அலர்மகள் சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஓகே பண்ணி வைங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். உங்களின் ஆதரவுகளுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.